இன்று இதமான காலை தென்றலில் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் இனிய காலை வணக்கம். இன்று ஒரு குறள், அதிகாரம் 40, குறள் எண் 391. கல்வி கற்க கசடர கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. என்ன அற்புதமாக சொல்லியிருக்கார் பாருங்க. அதாவது நீ படித்த முடித்தவுடன் அதன்படியே வாழ்க்கையை நடத்திக்க ஒழுக வேண்டும், வாழ்க்கையை ஒழுக வேண்டும் என்று சொல்லுகிறார். எவ்வளோ அற்புதமாக இருக்குது பாருங்கள். படிக்கையிலே அவ்வளோ அற்புதமாக இருக்குது. கல்வியிலே கல்வி அதிகாரத்திலேயே முதல் குறள் இதுதான் பாருங்கள். அதாவது ஒருவன் கற்றற்கரிய நூல்களை பழுதர கற்றல் வேண்டும், அப்படி கற்ற பிறகு அக்கல்விக்கு ஏற்ப தக்கபடி ஒழுகுதல் வேண்டும் என்கிறார். கற்றபடி அந்த நூலுக்கு தக்க ஒரு நூலை படித்துத்தான் ஒருவன் வைத்துக் கொள்வோம், அதன்படி ஒழுகுதல் வேண்டும், நடத்தல் வேண்டும், தன்னுடைய வாழ்க்கையிலும் கடைப்பிடிக்க வேண்டும் என்பதைத்தான் வலியுறுத்துகிறார். இப்படி எல்லாரும் இருந்தால் நம்ம நாட்டில் காவல்துறையே தேவையில்லைங்க. அந்தளவுக்கு அற்புதமாக எழுதியிருக்கிறார். இதை படிக்கணுங்க, எல்லாரும் படிக்கணுங்க. அதுதான் ஒரு பெரிய இது. திருக்குறளை, அதாவது இந்த திருக்குறள் இந்த முதல் குறள் இருக்குல்ல கல்வியில், அது அவர் தொலைநோக்கு பார்வையில் எழுதியிருக்காருங்க. சர்வசாதாரணம் எழுதலை, அவர் தொலைநோக்கு பார்வையில் எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லை, எதிர்கால சிந்தனையும் நோக்கி எழுதியிருக்கார். எதிர்காலத்தில் எப்படி இருக்க வேண்டும் என்ற சிந்தனையும் நோக்கித்தான் அவர் எழுதியிருக்கிறார். மறுக்க முடியாத உண்மைங்க. அறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு பெரிய பாறாங்கல்லை விட ஒரு சிறிய வைரக்கல் எப்படி மதிக்கப்படுகிறதோ அப்படித்தான் 2 அடிகளான குறள் மதிக்கப்படுகிறது என்கிறார். பேரறிஞர் அண்ணா சும்மா சொல்ல வேணுமா? அவர் பச்சையப்பன் கல்லூரியில் 2 பட்டம் பெற்றவர், கல்லூரியிலே படித்து அவருக்கு இணையாக ஒருவர் இருக்க முடியுமா? அவர் இப்படி சொல்கிறார் பாருங்க. பெரிய பாறாங்கல்லை விட ஒரு சிறிய வைரக்கல் எவ்வளவு உயர்ந்ததோ அது மாதிரி தான் இந்த திருக்குறள் அப்படின்னு சொல்கிறார். உதாரணம், இவர் அதை விட வள்ளுவருக்கு இணையாக வந்துடுவார். அந்த அளவுக்கு அற்புதமாக சொல்லியிருக்காரு. அதோடு இல்லாமல் இந்த குறள் எழுதியது அவர் என்ன என்றதற்காக எழுதியிருக்காருன்னா, உலக மக்கள் அனைவரும் அமைதியாக இருக்க வேண்டும், அத்துடன் ஒழுக்க நெறியுடன் வாழ வேண்டும் என்ற உயர்ந்த எண்ணத்தில்தான் அவர் எழுதியிருக்கிறார். நன்றாக தெரிகிறதுங்க. அதை படித்தவங்களுக்கு தாங்க தெரியும். 1330 குறள்களையும் படித்தால்தான் இதனுடைய உண்மையான பொருள் தெரியும். ஒழுக்க நெறியுடனும் ஒருவன் வாழ வேண்டும், அதே சமயத்தில் அவன் அதாவது உயர்ந்த குறிக்கோளுடனும் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட பேரிலக்கியம்தான் திருக்குறள். 58 மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. இப்போது 133 பேருக்கு மேல் இதற்கு உரை எழுதியுள்ளார்கள். அதாவது வ.உ. சிதம்பரம் பிள்ளை முதற்கொண்டு இதற்கு உரை எழுதியிருக்கிறார். வ.உ. சிதம்பரம் பிள்ளை கப்பலோட்டிய தமிழர், சர்வசாதாரணமானல, அவரும் இதற்கு உரை எழுதியிருக்கிறார். பரிமேலழகர், அப்பா சொல்லிகிட்டே இருக்க முடியாது. நம்ம மூவா பரிமேலழகர், பாலசுப்ரமணியம், இப்படி சொல்லிக்கிட்டே போயிட்டுருக்கலாம். நிறைய பேர் 133 பேர் எழுதியிருக்காங்க இதுவரை. இப்போ நம்ம கவிப்பேரரசு வைரமுத்து நம்ம வாழ்ந்த மண்ணிலே பிறந்த ஒரு மனிதனுக்கு அவரே உயிலே எழுதி வச்சுட்டார். அது வேற, அவருடைய சிலையை, அவருடைய புத்தகத்தை வைத்து தான் அவருடைய மார்பில் புத்தகத்தை வைத்து தான் புதைக்க வேண்டும் என்று எழுதி வைத்து விட்டார். அது வேற. அதுபோக அவர் என்னன்னா, நம்ம இப்படிலாம் எழுதியும் நம்ம சம்பாதிக்கிறதுக்காக கவிதை எழுதிட்டு இருக்கோம், திரைப்பட பாடல். ஆனால் நாம் உரை எழுத வேண்டும் என்ற எண்ணத்தில் உரையும் எழுதிவிட்டார். இப்போது சென்ற மாதம் இங்கே வந்திருந்தார்கள், அது சொல்கிறார், நான் உரை எழுதிவிட்டேங்க, அடுத்த மாதம் வெளியிட போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அடுத்த மாதம் தான் அந்த உரையை வெளியிடுறார். அவர் எழுதிய உரையை
கலைஞருடைய குறளோவியம் படித்து பார்த்தா ரொம்ப 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 ஈஸியாக இருக்குங்க. நீங்கள் அதை படித்து கலைஞருடைய குறளோவியம் படிச்சீங்கன்னு வைங்க, உங்களுக்கு வந்து புரியாதது கூட புரிஞ்சிருங்க. அவ்வளோ அருமையாக இருக்குது கலைஞரின் குறளோவியம். நான் வேற ஒன்றும் இல்லை. இப்போ இவர் அந்த மினிஸ்டர் இருக்கார்ல, பொதுப்பணித்துறை அமைச்சர், அவர் எழுதிய ஒரு புத்தகத்தை படித்து அவர் எழுதின குறளோவியத்துக்கு தக்கவாறு அவர் ஒவ்வொன்றையும் சொல்லி சான்று சொல்லிட்டு வர. இப்போ எப்படி நான் சான்று சொல்லிட்டு வர்றேன், அது மாதிரி சொல்லி வர்றாருங்க பொதுப்பணித்துறை அமைச்சர், மாண்புமிகு பொதுப்பணித்துறை ஆவா வேலு அவர்கள். அதை படித்தவுடன் அப்படியே அற்புதமாக இருக்கிறது. அதுவும் அவருடைய குரல் வந்து நான் எல்லா உரையிலையும் பார்த்துட்டேன். ஆனால் அவர் உரை வந்து ரொம்ப ரொம்ப எல்லாருக்கும் எளியோருக்கும் புரிய மாதிரி எழுதியிருக்கிறார். அதை விட ஒரு சிறப்பு என்னென்னா, இங்கிலாந்தில் விவிலியத்துடன் வைத்து போற்றப்படுகிறது பாருங்கள். விவிலியத்துடன் வைத்து போற்றப்படுகிறதுனா இதை விட ஒன்று வேணுமாங்க? அதுக்கு தான் கவிப்பேரரசு வைரமுத்து அன்னைக்கு சொல்கிறாரு, ஒவ்வொருவருடைய சாமி, அதாவது சாமி ரூம் அறை இருக்குல்ல, அதில் திருக்குறளினுடைய சிலையும் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறார். அது மாதிரி எங்களை எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டார். இனிமேல் நீங்கள் யாருமே குடிக்கக்கூடாது அப்படின்றதையும் வாங்கிக்கிட்டார். புகைப்பிடிக்கக்கூடாது, மது அருந்தக்கூடாதுன்னு கையை நீட்டி உறுதிமொழியை வாங்கிட்டார். அப்படியெல்லாம் மனிதன் வாழ வேண்டும். அதற்காகத்தான் இவ்வளவு அவர் சிரத்தை எடுத்திருக்கிறார் தெய்வப்புலவர் திருவள்ளுவர். இந்த குறள் வந்து தொலைநோக்கு பார்வையில் தான் எழுதப்பட்டிருக்கிறது, சர்வசாதாரணம் கிடையாது. சும்மா சொல்லிட்டு போயிடலாம், கற்க கசடற கற்றவை நிற்க அதற்கு தகவல் சொல்லிட்டு போகலாம். அது கிடையாது. தொலைநோக்கு பார்வையில் அவர் எழுதியிருக்கிறாரு. நல்லா பார்த்தா நல்லா தெரியும். இதை நல்லா இப்படி படித்து பார்த்தீங்கன்னா தான் இதனுடைய அர்த்தம் உங்களுக்கு புரியும். தொலைநோக்கு பார்வையில் எழுதியிருக்கிறார். நன்றி. நாளை மீண்டும் பார்ப்போம்.